வாட்ஸ்அப் செயலியில் பணம் செலுத்தினால் விரும்பிய சேனல்களை பார்க்கக்கூடிய வகையில் மாற்றம் கொண்டுவர மெட்டா திட்டமிட்ட நிலையில் அது தொடர்பாக வெளியான புதிய அறிவிப்புகள் என்னென்ன என்பது குறித்து வரைகலை வடிவில் விவரிக்கிறார் சிறப்பு செய்தியாளர் சிவரஞ்சனி. வாட்ஸ்அப்பை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ரொம்ப க்ளோஸா இருக்கவங்க கிட்ட மட்டும் பேசுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான தளமா அது இருக்கு. ஆனா இப்ப வாட்ஸ்அப்ல சில சேவைகளை அறிமுகப்படுத்த இருக்காங்க. இதனால தனி உரிமை பாதிக்கப்படுமா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. காரணம் என்னன்னா, விளம்பரங்கள் கொண்டு வர போறாங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனல்ஸ்ல சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷனையும் கொண்டு வர போறாங்க. இதுக்கு முன்னாடி இதெல்லாம் கிடையாதா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இதுக்கு முன்னாடி கமர்ஷியலுக்குன்னு தனியா 2 வசதி இருந்தது. அதுல முதலாவது, பெரிய நிறுவனங்கள் அவங்க காசு கட்டிட்டு செய்தி அனுப்பும் வசதியை கொண்டு இருந்தாங்க. நமக்கு தனிப்பட்ட முறையில் டெலிவரி சம்பந்தமாவோ இல்ல மற்றது சம்பந்தமாவோ நம்மளோட வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் வரும். அது அப்படி செய்யப்பட்டு வந்தது. இதல்லாத இன்ஸ்டாலையும் எஃபிலையும் ஒரு சின்ன பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களோட வாட்ஸ்அப் லிங்கை போட்டிருப்பாங்க. நாம அந்த லிங்கை கிளிக் பண்றது மூலமா வாட்ஸ்அப்ல அவங்களோட கனெக்ட் பண்ண முடியும். இந்த 2 வசதி தான் இருந்தது. ஆனா இனிமே நம்ம ஸ்டேட்டஸ் பார்க்கும்போதே அதுக்கு நடுவுல விளம்பரங்கள் வரும். இதனால நம்மளோட தகவல்கள் விளம்பர நிறுவனங்களுக்கு பகிரப்படுமா அப்படின்ற ஒரு அச்சம் எழுந்திருக்கு. அதுல வாட்ஸ்அப் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, என்னென்ன தகவல்கள் அவங்க பகிர்வாங்க அப்படின்னா, நம்ம எந்த நாட்டை சேர்ந்தவங்க, எந்த நகரத்துல வாழ்றோம், அதே மாதிரி எந்தெந்த சேனல்களை நாம பின்தொடர்றோம் அப்படின்ற விவரங்கள் பகிரப்படும்னு சொல்றாங்க. ஏன்னா நம்மளோட இன்ட்ரெஸ்ட் எதுல இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்க. ஆனா நம்மளோட தொலைபேசி எண் அவங்க கிட்ட நிச்சயமா பகிரப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் கூட நமக்கு நிறைய அச்சங்கள் இருக்கும். இப்போ நம்மளோட தனிப்பட்ட மெசேஜ், கால், குரூப்ல நாம பேசுறது, குரூப் கால் பேசுறது, இதெல்லாம் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்ற ஒரு அச்சம் இருக்கும். அதெல்லாம் இருக்காது. எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் இந்த சேவைகளுக்கு அப்படியே தான் தொடரும் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருக்காங்க. இப்போ முக்கியமா இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொண்டு வரதுக்கு காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்தியா தான் வாட்ஸ்அப் யூஸ் பண்ற நாடுகள்ல முதலாவதா இருக்கு. இப்போ வாட்ஸ்அப்போட மொத்த பயனாளர்கள் 100 கோடி பேர் இருக்காங்கன்னா அதுல 50 கோடி பேர் இந்தியாவை சேர்ந்தவங்களா தான் இருக்காங்க. இது 2024 இருந்த எண்ணிக்கை. இப்போ இந்த எண்ணிக்கை இன்னுமே அதிகரிச்சிருக்கும்.